வணக்கம், என் நேம் ராஜேஷ், Panasonic பிரான்ச் ட்ரெய்னர், சென்னை. இப்போ நம்ம வாஷிங் மிஷின்ல பார்க்க போற ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா நியூ மாடல் டாப் லோடிங்ல ரொம்பவே அட்வான்ஸான ஃபீச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபோம் சிஸ்டம். கஸ்டமருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு சொல்லலாம். டிடர்ஜென்ட் கஸ்டமர் லோட் பண்றதுல எந்த அளவுக்கு திக்கான ஃபோம் ஜெனரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு கிளாத்தோட நல்லா பெனட்ரேட் ஆயிட்டு உலரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரிமூவ் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபோம் சிஸ்டம். நம்மளுடைய டிடர்ஜென்ட் ட்ரே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ட்ரேல இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹோல் கொடுத்து அதுல இருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர்டான ஒரு த்ரோ கொடுக்கறதுனால உள்ள இருக்கக்கூடிய டிடர்ஜென்ட் ரொம்பவே டென்சிட்டிவான ஹை திக்கான ஃபோம் ஜெனரேட் ஆயிட்டு கிளாத் மேல போட்டு அந்த கிளாத்ல இருக்கக்கூடிய ஃபைபர் பார்ட்டிகல்ஸ் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுல கூடிய ஸ்டெயின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு ஆக்டிவ் ஃபோம் சிஸ்டம் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஃபீச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெராய் அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர் தான் ஸ்டெயின் ஜீனியஸ். கஸ்டமருக்கு எந்த மாதிரியான ஸ்டெயின் தெரியல அப்படின்னும் போது கஸ்டமர் வந்து ஸ்டெயின் ஜீனியஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த கரையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா அது எந்த மாதிரியான ஸ்டெயின் அப்படின்றதுக்கு ப்ரீ ட்ரீட்மெண்ட் கைடு உங்களுக்கு கொடுக்கும். அதாவது அந்த ஸ்டெயினை எப்படி வீட்லயே வந்து ரெமெடி மூலியமா வந்து கிளியர் பண்றது, ஸ்டெயினை வந்து ரிமூவ் பண்றது அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கைடை நம்மளுக்கு கொடுக்கறதுனால நம்மளால ஈஸியா அந்த ஸ்டெயினை ரிமூவ் பண்ணிட்டு வாஷிங் மிஷின் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய டர்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதர் கிளாத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்பவே தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெயின் ஜீனியஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபீச்சர், காம்படிஷன் பிராண்ட்ல எதுலையுமே கிடையாது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ஃபீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்டில் ஹேண்ட் வாஷ். ரொம்பவே டெலிகேட்டடான கிளாத்ஸ், ஆர்ட் ஒர்க், சம்கீஸ் இந்த மாதிரி கூடிய கிளாத் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஹெவி டியூட்டி பல்சேட்டர் மூலமா கான்டாக்ட் ஆகும்போது அது டேமேஜஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம பிராண்ட்ல கொடுக்கறது ஜென்டில் வாஷ் நெட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பல்சேட்டருடைய கான்டாக்ட் இல்லாம அது மேல ஒரு நெட் இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டான டெலிகேட்டடான வாஷ் கிடைக்குது. இதனால எக்ஸ்பென்சிவ் கிளாத் டேமேஜ் ஆகிறது தவிர்க்கப்படுது. கஸ்டமருக்கு ஆர்ட் ஒர்க் இந்த மாதிரி எதனா ட்ரெஸ்ல இருந்ததுனாலுமே அதெல்லாம் டேமேஜ் ஆகாம லிண்ட்லாம் ஓப்பன் ஆகாம ரொம்ப ஸ்மூத்தான எஃபிஷியன்டான வாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் வேவ்ஸ் கிரியேட் ஆகிறதுனால இதுல கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்டில் ஹேண்ட் வாஷ் நெட் நம்ம பிராண்ட்ல மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.